ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா TNPSC Group 4க்கான ஹால் டிக்கெட் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு TNPSCன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதனுடைய வெப்சைட் வந்து முதல்ல வரும் tnpsc.gov.in. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. இதுக்குள்ளே வந்ததும் இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வயர்மெண்ட்ன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் இருந்ததுனாக்கா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுமே ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். நியூ யூசர், ஆல்ரெடி ரெஜிஸ்டர் யூசர்னு. ஸோ இதில் இங்கே ஏற்கனவே பதிவு செய்தவொன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து இதில் கொடுத்துக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அது கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சா வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பின்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்ததுமே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். சப்போஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியலனாக்கா அது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்ததும் இங்கே டவுன்லோட் ஆல் டிக்கெட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே இங்கே கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4னு இருக்கும். அது ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இங்கே கடைசியாக டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து என்ட்ரு பண்ணணும். குரூப் 4 அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தீங்கனாக்கா அதில் அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துவாங்க. அதை கொடுத்துட்டு டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம், ரெஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், அது கீழே வந்தீங்கன்னாக்கா எக்ஸாம் சென்டர் வந்து இதில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல எக்ஸாம் சென்டர்னு. ஸோ இது வந்து பிரிண்ட் எடுக்குனாங்களா இவங்க மேலே பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் அப்ளிகேஷன் ஐடி வந்து தெரியலனாக்கா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு கரண்ட் அப்ளிகேஷன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து எந்தெந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ற லிஸ்ட் இருக்கும். அதில் வந்து குரூப் 4னு இருக்கும். அதில் இங்கே வியூ அண்ட் எடிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வியூ ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.